வட மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி நாட்டின் தலைநகர் டெல்லியில் வீதியில் இறங்கி ரத்தம் சிந்தி போராட்டம் நடத்தி வரும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. அதே வேளையில் தமிழகத்திலோ ஜனநாயகன் திரைப்படத்தின் முதல் காட்சி வெளியீட்டிற்காக திரையரங்கு வாசல்களில் நள்ளிரவு முதலே இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாக காத்திருக்கிறார்கள் என்ற முரண்பாடான ஒப்பீட்டுப் பதிவு ஒன்று இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. இந்த பதிவை முன்னோட்டமாக வைத்து பார்க்கும்போது இந்திய கல்விச் சூழலில் ஒரு முக்கிய கேள்வி எழுகிறது. நீட் தேர்வை ரத்து செய்வதால் மட்டுமே தமிழகத்தின் மருத்துவக் கல்விச் சூழலில் எத்தகைய மாற்றம் நிகழும்? அது உண்மையிலேயே தமிழகத்திற்கும் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகளை தேடித்தருமா என்பதுதான் இது குறித்து விரிவான அலசல் தொடர்கிறது. தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு நாட்டிலேயே முன்னோடியானது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இருப்பினும் இங்குள்ள இடங்கள் மற்றும் மாணவர் சேர்க்கை குறித்த தரவுகளை ஆழமாக பரிசீலிப்பது அவசியமாகிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் 74 மருத்துவக் கல்லூரிகள், அதாவது அரசு, தனியார் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் உள்ளன. இதில் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள், 38 தனியார் மற்றும் நிகர்நிலை கல்லூரிகள் ஆகும். இதில் ஆண்டுதோறும் சேர்க்கப்படும் மொத்த சீட்டுகள் 11,000 MBBS இடங்கள். அரசு பள்ளி மாணவர்கள் 7.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீடு மூலம் ஆண்டுக்கு 550 முதல் 600 மாணவர்கள் சேர்க்கப்படுவதும் இதில் அடக்கம். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு 15% போக மீதமுள்ள 85% இடங்கள் மாநில அரசின் சேர்க்கை கொள்கை அடிப்படையிலேயே நிரப்பப்படுகின்றன. இதனால் பெரும்பான்மையான இடங்கள் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கே கிடைக்கின்றன. மேலும் கிராமப்புற மற்றும் ஏழை மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்காக கொண்டுவரப்பட்ட 7.5 விழுக்காடு சிறப்பு உள் இடஒதுக்கீடு ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் ஆண்டுதோறும் சுமார் 550க்கும் மேற்பட்ட ஏழை பள்ளி மாணவர்கள் எந்தவித கட்டண சுமையுமின்றி அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சேரும் வாய்ப்பை பெறுகிறார்கள். நீட் தேர்வு ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களின் மருத்துவராகும் கனவை முற்றிலும் சிதைக்கிறது. கோச்சிங் சென்டர்களில் லட்சக்கணக்கில் பணம் கட்டி படிக்கும் வசதி படைத்த நகர்ப்புற மாணவர்களே அதிக அளவில் தேர்ச்சி பெற்று மருத்துவர்களாக முடிகிறது என்பதே நீட் தேர்வுக்கு எதிராக வைக்கப்படும் பிரதான குற்றச்சாட்டாகும். ஆனால் அதன் மறுபக்கத்தையும் நாம் நடுநிலையோடு சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு பழையபடி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கை நடைமுறைப்படுத்தப்பட்டால் நிலைமை தலைகீழாக மாறிவிடுமா என்றால் நிச்சயமாக இல்லை. நீட் தேர்வு வந்த பிறகு நீட் பயிற்சி மையங்கள் லட்சக்கணக்கில் கட்டணம் வசூலித்து லாபம் ஈட்டுகின்றன என்பது உண்மைதான். ஆனால் நீட் ரத்து செய்யப்பட்டால் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 600 அல்லது கட் ஆஃப் 200க்கு 200 எடுக்க வைக்கிறோம் என்று கூறி தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளும் சிறப்பு பயிற்சி நிறுவனங்களும் பெற்றோர்களிடம் கோடிகளில் கொள்ளையடிக்கத்தான் போகிறார்கள். மாணவர்களை விடிய விடிய படிக்க வைத்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கத்தான் போகிறார்கள். எனவே நீட் தேர்வை ரத்து செய்வதால் மட்டும் பயிற்சி மையங்களின் கலாச்சாரமோ அல்லது கல்வி சந்தைமயமாக்கலோ முற்றிலுமாக மறைந்துவிடப் போவதில்லை. முறையை மாற்றினாலும் பண முதலைகளின் சுரண்டல் வடிவம் மட்டுமே மாறுமே தவிர சூழலில் எந்த பெரிய நேர்மறை மாற்றமும் நிகழ்ந்துவிடப் போவதில்லை என்பதே கசப்பான உண்மை. போராட வேண்டியது இடங்களை உயர்த்தத்தானே தவிர தேர்வை எதிர்க்க அல்ல. ஆண்டுதோறும் +2 முடித்து லட்சக்கணக்கான மாணவர்கள் வெளிவரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள மருத்துவ இடங்களின் எண்ணிக்கை வெறும் 11,000 மட்டுமே. இந்த மிக குறைந்த எண்ணிக்கையுள்ள மருத்துவ இடங்களை பிடிப்பதற்காக நீட் வேண்டும் அல்லது நீட் வேண்டாம் என்று தொடர்ச்சியாக போர்க்கொடி தூக்கி கொண்டிருப்பது உண்மையிலேயே மாணவர்களின் நேர விரயம்தான். மாணவர்களும் அமைப்புகளும் தங்கள் போராட்ட குரலை நாட்டின் மக்கள் தொகைக்கு ஏற்ப புதிய மருத்துவ கல்லூரிகளை திறக்க வேண்டும். மருத்துவக் கல்லூரி இடங்களின் எண்ணிக்கையை பல மடங்கு அதிகப்படுத்த வேண்டும். உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தி அதிக எண்ணிக்கையிலான மருத்துவர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஆக்கப்பூர்வமான இலக்கை நோக்கி திருப்புவதே எதிர்கால சந்ததிக்கு பயனளிக்கும். நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டால் உடனே தமிழகத்தில் வீட்டிற்கு ஒரு டாக்டர் உருவாகி விடுவாரா என்ற கேள்விக்கு இல்லை என்பதே நிதர்சனமான பதிலாக இருக்க முடியும். அர்த்தமற்ற அரசியல் ஆதாயங்களுக்காக சில தலைவர்களால் தூண்டிவிடப்படும் இதுபோன்ற போராட்டங்களில் களமிறங்கி உண்ண உணவும் குடிக்க தண்ணீரும் இன்றி தடியடிகளை வாங்கி தம் பொன்னான எதிர்காலத்தையும் ஆரோக்கியத்தையும் வீணடித்துக் கொள்வதை மாணவர்கள் தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக திரையரங்குகளில் காத்திருந்து ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து மனதை ரிலாக்ஸ் செய்து கொண்டு அவரவருக்கு உரிய தனித்துவமான திறமைகள் மற்றும் ஆர்வத்தின் அடிப்படையில் சரியான உயர்கல்வித்துறையை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் முன்னேறுவதே மாணவர்களின் சாதுரியமான செயலாகும். எனவே ஜனநாயகன் படம் பார்ப்பதை சமூக விரோத செயல் போலவும் வெறும் 11,000 மாணவர்களுக்கான தமிழ்நாடே பொங்கி எழ வேண்டும் என்பதே சமூக சீர்திருத்த சிந்தனை போலவும்
சித்தரிக்க முயலும் சுயநலவாதிகளின் கைகளில் மாணவர்கள் சிக்கிவிடக்கூடாது என்பதே உண்மையான கல்வியாளர்கள் மற்றும் மனோதத்துவ நிபுணர்களின் கருத்தாக உள்ளது.